இன்னைக்கு நான் செய்ய போறது ஒரு அடிப்பொலியான குழம்பு. ட்ரெண்டிங்கான கொச்சி ஸ்டைல் முட்டை சுருட்டை குழம்பு. ஈஸியா 4 ஸ்டெப்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரெண்ட் வித் நிஷா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம துவரம்பருப்பை வேக வச்சுக்கலாம். அதுக்கு 1/2 கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதை குக்கர்ல சேர்த்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன வெங்காயம் சின்ன சைஸு கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குக்கர் மூடி ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. செகண்ட் ஸ்டெப்பா இந்த ரெசிபிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போறோம். அதுக்கு ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு இதுல சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு இதுல சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே சின்ன வெங்காயத்தை 2 கீறி வச்சிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. பருப்பு கூட வேக வைக்கும்போது ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். மசாலா ரெடி பண்ணும்போது சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 1-2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. நம்ம சேர்த்து சின்ன வெங்காயம் நல்லா சாஃப்டா வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்துல துருவி வச்சிருக்கிற 1/2 கப்பு தேங்காவை இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் கசகசா அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கொத்தமல்லி இலை அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம சேர்த்த எல்லா பொருளும் நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. எடுத்திருக்கிற 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் இதை இதில் சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பவுடர்லாம் கருகிடும். ஆஃப் பண்ணிட்டு சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது அப்படியே ஆறட்டும். நாம வறுத்து ஆறின மசாலா பொருள் எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல சேர்த்தாச்சு. இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இத மூடி நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். திப்பிகள்லாம் எதுவும் இல்லாதால இந்த மாதிரி நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க. தேர்ட் ஸ்டெப்பா நம்ம முட்டை ஆம்லேட் ரெடி பண்ண போறோம். அதுக்கு ஒரு 5 முட்டையை ஒரு பவுல்ல உடைச்சி எடுத்திருக்கேன். இதுல பொடியா நறுக்கின ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த முட்டை ஆம்லேட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா பொடியா கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. தவால கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. மிதமான தீயில வச்சுட்டு முட்டையை அதில் ஊற்றி ஆம்லேட் மாதிரி செஞ்சுக்கலாம். இது நல்லா வேகட்டும். முட்டை இந்த அளவுக்கு வெந்ததும் இந்த மாதிரி 2 சாஃப்ட் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்படியே இந்த முட்டையை எடுத்து இப்படி ஃபோல்டு பண்ணி அப்படியே மடிச்சுக்கிட்டே வந்துருங்க.
இந்த மாதிரி ரோல் பண்ணி வேக வச்சுட்டு சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த்து ஸ்டெப்பா நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற பருப்பை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில மசிச்ச தால் அப்படியே சேர்த்துக்கோங்க. நம்ம அடுப்பு எதுவும் பற்ற வைக்கல, ஆஃப்ல தான் இருக்கு. தால் இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த விழுதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டு குழம்பு பதத்துக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப கெட்டியா இருக்கு. நான் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டு இப்போ அடுப்பை பற்ற வைங்க. இது ஒரு 5 to 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். கட்டிகள்லாம் எதுவும் இல்லாம கலந்தாச்சு. மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுலயே குழம்பு நல்லா திக்கா வந்திருக்கு. நாம ஆல்ரெடி மசாலா பொருள் எல்லாத்தையும் வறுத்து அரைச்சிருக்கிறதுனால பச்சை வாசனைலாம் எதுவும் இருக்காது. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாலே போதும். குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நாம செஞ்சு வச்சிருக்கிற ஆம்லெட் எல்லாத்தையும் ஒரு துண்டா இது உள்ள வச்சுக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே வச்சுட்டு ரைஸோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இது மேல கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளை தூவி கார்னிஷ் பண்ணிக்கலாம். ட்ரெண்டிங்கான கொச்சி ஸ்டைல் முட்டை சுருட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை சாதம், இட்லி, தோசையோட சேர்த்து சாப்பிட அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை டாடா, பை பை.